எல்டிடி நீக்கி அவர்கிட்ட வீடியோ ஒரு இது ஒன்று பார்த்து நான் கந்தரகூட அந்த கோவிலெல்லாம் காட்டி போடு அவங்க சொல்கிற இல்லை அதில் சொல்ல இல்லை இது எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை அதில் சொல்லியிருக்கேன்னு தெரியும். இது எல்லாம் தமிழ் பௌத்தத்தை அப்போ யுத்தம் செய்கிறதுக்கு இந்த யுத்தத்துக்கு தள்ளினது மஹிந்த ராஜபக்சாவை தள்ளினதை முன்னுக்கு தள்ளினதை செய்யன்னு சொல்லி யார் செய்தது? தமிழ் மக்கள் தான் அவையோடு தான் நான் இருக்கிற வீராக்களோடு இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவையோடு இருக்கிறேன். அந்த நேரம் இருக்கிறேன். என்ன மாதிரியான தீர்வை கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சவேந்திர சில்லா தான் இது செய்து பிரபாகரன் நான் ஊருக்கு போய் சொல்லினும் அதை சொல்லி ஆக்கள் எல்லாம் எனக்கு. அப்போ இவங்க உடுப்பு இல்லாமல் போகணும், உடுப்பு போட்டுருந்தா போய் அங்கே கழிச்சு. இப்போ எல்டிடி இப்படி பௌத்த விரோதம் என்ன, பௌத்த விரோதம் சிங்கள கதை இல்லை, பௌத்த விரோதம் என்ன அந்த கோவில் இப்பயும் இருக்குதான். இல்லாது இல்லை, அது இல்லாமல் இருக்கு. திசவிகாரை தொடர்பாக தமிழ் மக்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஜனாதிபதி எடுத்தால் அது தெற்கிலே கலவரங்களை உண்டு பண்ணும். அவங்கள் வர மட்டும்தான் என்ன இவங்கள் இந்த தமிழாக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. தமிழாக்கள்லையும் அது இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ என்ன தெரியுமா, இப்போ நான் இது நீங்கள் போடுவீங்க அதை போட்டாலும் என்ன பரவாயில்ல, நான் ஒருத்தருக்கு பயன் எனக்கு தேவையில்லை. நான் அந்த காணியை கொடுப்பேன். அந்த காணி கொடுத்து எனக்கு அதுவும் போனால் தமிழ் மக்கள் செய்வதுன்னா நான் இதை விட விருப்பப்படுறேன். சமகாலத்தை தேடி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நடைபெற்று முடிந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்கள் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியிலே சலசலப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. மிக முக்கியமாக இந்த கையட்டி விகாரை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்றன. அது மட்டுமன்றி தமிழ் பௌத்த அடையாளங்கள், தமிழ் பௌத்தம் சார்ந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் இன்றைக்கு எங்களுடைய மத்தியிலே உரையாடப்பட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு பின்புலத்திலே இன்றைக்கு நாங்கள் அகலங்கும் நிகழ்ச்சி அழைத்து செல்ல போகிறோம். அதற்காக நாங்கள் நைனாதீவு பகுதியை நோக்கி வந்திருக்கிறோம். இங்கே நாகதீப விகாரையினுடைய விகாராதிபதி அவர்களோடு தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு பயணப்பட போகிறோம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு அண்மையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த திசவிகாரை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. அது கடந்த பல வருடங்களாக இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இவற்றில் அண்மையிலே ஆளுநர் செயலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த திசவிகாரையினுடைய இந்த இடர்பாடுகள் சார்ந்து அல்லது மக்களிடத்திலே பேசப்படுகிற இந்த விடயங்கள் சார்ந்து உங்களோடும் திசவிகாரையினுடைய விகாராதிபதியோடும் தாங்கள் உரையாடி இருப்பதாகவும், இது தொடர்பாக புத்த சாசன அமைச்சினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் ஆளுநர் செயலகம் வெளியிட்டுள்ள ஒரு ஊடக அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது. உங்களுக்கு திசவிகாரைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் என்ன? ஏன் ஆளுநர் செயலகம் உங்களை தொடர்பு கொண்டு? வணக்கம். திசவிகாரைன்னு சொல்ற அந்த பௌத்த கோவில் அது இப்போ இருக்கிற சாமி இல்லை, விகாராதிபதி. அவர் நாங்கள் கொண்டு நிப்பாட்டின ஒரு சாமி தான் அவர். அவருக்கும் திசவிகாரைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. தொடர்பு இருக்கிறதுன்னா நயினாதியோடு தான் தொடர்பு. நயினாதி கோவிலோடு சேர்ந்த கோவில் தான் திசவிகாரை. திசவிகாரை யாழ்ப்பாணம் இருக்குது, மகாநாக விகாரை ஸ்டேஷனுக்கு முன்னுக்கும். அப்போ நயினாதி புத்தவள விகாரை நமக்கொள்ளப்பட்டுதான். இந்த விகாரையில் தான் நயினாதுக்கு சேர்ந்த கோவில் இது. அப்போ இவ்விடத்துல நாகவிகாரை உங்களுக்கு தெரியும். நாகவிகாரை விட்டு அடுத்த முழு கோவிலும் நயினாதியோடு சேர்ந்தது. வேறு ஒருத்தருக்கும் அதுக்கு உரிமை கூறாது. உரிமை கூறுறதுன்னா நான் மட்டும்தான் திசவிகாரைக்கு உரிமை கூறுவணும். அப்போ இப்போ திசவிகாரை பிரச்சனை இப்போ இருக்கிற சாமி பெரிய சாமி இல்லை அங்கே. அவர் நாங்கள் நிப்பாட்டின சாமி தான் அவர் ஆமியோடு சேர்ந்து தான் இந்த வேலையிலெல்லாம் செய்தார். நீங்க சொல்றதின்படி அதாவது இந்த நயினாதீவு விகாரைக்கு கீழே வருகின்ற அல்லது நயினாதீவு விகாரையோட சம்பந்தப்பட்ட விகாரை தான் மற்ற இங்க இருக்கிற எல்லா விகாரையும் சொல்றீங்க? நாகவிகாரை விட மற்ற எல்லாம் விகாரையும் நயினாதியோடு சேர்ந்த நயினாதி கோவிலோடு சேர்ந்த கோவில். என்னட்ட இந்த தலைமைப்படி தான் இருக்கு. எங்கட பெரியசாமி தான் முதல் அந்த காணி எடுத்து அது ஒரு ஆள் 50 ரூபா கொடுத்துருக்கு. அந்த காணி முதல் அது கோவில் காணி.
அப்போ அவர் ஆக்கள் நின்று இருக்கிறாங்க. இப்போ வேறு அன்பரப்புறங்கள் இருக்கிற மாதிரி ஆக்கள் நின்று அவர் வேணா இது கோவில் காணுன்னா சாமிக்கு அடுத்து சாமிக்கு எங்கட பெரிய சாமியை கொடுத்துருக்குறார். அதுக்கு பிறகு எங்கட பெரிய சாமி என்ன ஒரு கழுத்துறை இருக்கிற எங்கட பிரிவு எங்கட சமயத்தில் எங்கட சமயம் இல்லை எங்கட அமர்புர மகானிக்காயம் தானே அமர்புர மகானிக்காயத்தில் என்ன ஒரு சாமிக்கு அது அந்த கோவில் கொடுத்தாரு. அவருக்கும் பார்க்க சொல்லிங்க. அவர் அந்த சாமி தான் பார்த்தவர். புறா அவர் செத்தா பிறகு புறா இந்த பிரச்சனையோடு அது அப்படியே அலைஞ்சு போச்சு. அப்படியே சரி அதுக்கு பிறகு அந்த சாமிகிட்ட சிஷ்யன் ஒருத்தர் வந்து கேட்டது என்னட்டு அவர் தேடி வந்துட்டு அவருக்கு இடமே தெரியாது. அவர் நினைச்ச திசவியாருன்னு சொல்கிறது அந்த காங்கேசன் துறையில் இருக்கு ஸ்ரீமேந்தி பெக்டருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நேவி கேம்புக்குள்ளே திசவியாருன்னு அது புதுசாக கட்டினது தான் அது ஆஸ்பத்திரி தான் முதல் இருந்தது. அந்த திசவியாருன்னு சொல்கிற இடத்துல ஆஸ்பத்திரி தான் முன்னிருந்தது. அப்போ அவர் நினைச்சு அந்த இது நான் சொன்னால் அது இல்லை இதுதான் இதுன்னு நான் உறுதி கொடுத்தேன். அப்போ எங்களுக்கும் செய்யலாத எனக்கு கோவில் கூட இருக்குது. அப்போ நான் அவருக்கு சொன்னால் நீங்கள் அது போய் செய்ய இதுதான் இந்த அதை செய்து கொண்டு போகலாம் அந்த பூசையில் செய்து அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தா அப்புறம் அவர் தன்ட்ட பேரில் அவர் அந்த காணி உறுதி செய்தவர். உறுதி எடுத்து போட்டு அதுக்கு போனால் நான் அதை விட்டுட்டு அவரை செய்யட்டும். புறா இந்த சாமி இப்போ இருக்கிற சாமி தான் கொண்டு வந்து அவர் தான் நிப்பாட்டினது. புறா அவர் போன அப்புறம் அவர்கிட்ட சிஷனை கொடுத்தார். அவர் ஒரு சின்ன சாமி அவர். அப்போ அவர் தான் இருந்து அவர் தான் இந்த சாமி கொண்டு வந்து இங்கே விட்டவர் இந்த கோவிலில் பார்க்க சொல்லி. அப்படி இருக்க தான் இந்த கோவில் நடத்தினாமிக்கு என்ன சொன்னது ஆமியோடு அந்த சாமி கொஞ்சம் பிரச்சனை. ஆமி சொல்கிறது அவர் செய்ய மாட்டார். பிறகு பிரச்சனையோடு இவருக்கு ஒன்று செய்யலாம். திருப்பி எனக்கு கூப்பிட்டு எனக்கு சொன்னது நீங்கள் தான் இருக்கணும் உங்களோட கோவில் தான் இது நீங்கள் அதை எடுங்க நீங்கள் தான் இன்னைக்கு விஹாராதிபதினு எல்லாம் எழுதி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. நான் நயினாத்து சாமி தான் அதுக்கு பெரிய சாமின்னு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி இந்த எல்லாம் இருக்குது அதுக்கு அத்தாச்சு இதில் இருக்குது. அப்போ திசவிஹாரே நயினாத்துக்கு சேர்ந்தது. இப்போ முதலேயும் அப்படி இருந்தது. இப்போ நேரு திருப்பி அவருக்கு மேலாதுன்னு எனக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு பௌத்த சாத்தனை இதில். அப்போ இந்த சாமி இருந்து அப்போ நாங்கள் புறாவு இதில் இது முந்தி இராணுவர் இருந்தது. அந்த ஏரியாவில் இராணுவர் தான் இருந்தது. இராணுவர் இந்த கோவில் ஏரியாவிலேருந்து போனவங்க புறா இந்த சாமி தான் திருப்பி வேணும்னு சொல்லி இராணுவர் வேணும்னு அதில் போட்டார். அது இப்போ கிட்டடியில் போட்டார். அதை இந்த பாராளுமன்றத்தில் எல்லாம் கழித்த இதுகளெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ இவர் தான் இப்போ அந்த ஆமியை பிடிச்சி செய்தார். எல்லாரும் தெரியும் கட்டேக்கு தெரிய இங்கே இருக்கிற மினிஸ்டர் மேருக்கு நாங்கள் டெலிஃபோன் பண்ணி சொன்னோம் இப்படி இப்படி நடக்குது இதை நிற்பார் சொல்லி இந்த சரியான இடத்துல இது கட்டுற இல்லை கட்டுறது புள்ளியான இடத்துல தான் இப்போ கட்டுறது சனத்திட்ட காணியில் தான் கட்டுறது அதை நிற்பார் சொல்லி அது எங்கள்கிட்ட கோவில் அதில் கட்டையில் தானே அந்த இடத்துல கட்டையாமல் இது செய்த புறா எங்கட பெயர் போட்டு திசவிஹார் என்ன பெயர் போட்டு பௌத்த சாசன இதில் காசு எடுத்தவங்கள் அந்த மடம் கட்டுறதுக்கு மடம் கட்டினது பௌத்த சாசன இதில் நாங்கள் இந்த எங்கட கோவிலுக்கு பாஸ் பண்ணுற காசு தான் அவையே எடுத்தாரு. அதுக்கு எல்லாம் எழுதி விட்டது. இப்படி நான் திசவிஹாரைக்கு இந்த ஒரு மடம் ஒன்று கட்டணும் சாய் மேருக்கு இருக்கிறதுக்கு இன்னும் அப்போ அது திசவிஹார இடத்துல கட்டாமல் இந்த சனத்திட்ட காலையில் தான் இது கட்டினேன் கட்டுப்பாடு. அப்போ எனக்கு வழக்கு போடலாம் அதுக்கு பௌத்த சாதனை இதுக்கு புத்த சாதனை இதுக்கு வழக்கத்தோடு அதுதான் நான் இப்போ அவையோட கதைத்திருக்கேன். இன்னும் இப்படி என்ன இது சரியாக தீக்காடி நான் வழக்கு போடும் அதுக்கு மற்றது மின்சார சபைக்கும் போடணும். மின்சார சபை ஆட்கள்கிட்ட காணிக்கு சும்மா அத்தாட்சிகள் இல்லாமல் அப்படி மின்சாரம் கொடுக்கலாது. அவே ஒன்றும் பார்க்காம நேரு அந்த ஆமி போன அப்புறம் அவங்களுக்கு நேரு கரண்ட் கொடுத்தாரு. அது காவன் திசவிஹாரின்னு தான் அவை போட்டேன் பேர் மாற்றி போட்டாரு. அப்போ அதுக்கு பிறகு நான் புத்த சாசனம் இதுக்கு போய் நான் சொன்னேன் இதில் ஒரு இடத்துல 2 கோவில் இருக்கிறார். இதுதான் திசவிஹாரின்னு திசவிஹார் புறா காவன் திசவிஹாரின்னு இந்த சனத்திட்ட காணியில் கட்டினு இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அதை நான் நிப்பாட்டிருக்கேன். இது பதிவு பண்ணி நான் விட இல்லை நிப்பாட்டினேன். அதில் 2 இல்லை இது உங்களுக்கு பிரச்சனை இது செய்ய வராமல் இப்போ அது நிப்பாட்டிருக்காது அது செய்யலை. அவே நான் சொன்ன அவர் என்னோட கதைச்சு வேறு ஒரு ஆள் இருக்கிற வெளிநாட்டுன்னா அவர் தான் இல்லைன்னு செய்து நேற்று அவர் கதை செய்யணும் ஒரு என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னேன். நான் சொன்னான் இதுக்கு அந்த சாமியோ ஆமியோ ஒரு தரம் இதுக்கு பதில் கூறையிலாது. நான் தான் அதுக்கு பதில் கூறேன். எனக்கு திசவியார் என்ன இப்போ 18 ஏக்கர் காணி இருக்கு 30 ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 30 ஏக்கரோ 18 ஏக்கர் காணி இருந்தாலும்
இப்ப இருக்கிற சாமியார் ஒருத்தரும் கதைக்கிறார், அது நான் தான் கதைக்கணும். நான் சொன்னது என்ன சரி, நான் சொல்லல தானே. அவைதான் இப்ப வந்த சாமியார் தான் அப்படி சொல்லிடும். சரி அது வரட்டும், அது பரவாயில்லை. 30 40 இல்ல 100 இருந்தாலும் பரவாயில்லை. என்னட்ட கேட்டது என்ன, நான் அது இருக்க மாட்டேன், அந்த 100 எனக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கிற கார் இருந்தா எனக்கு போதும். மற்றது இது நான் முந்தியும் சொல்லி இருக்கிறேன். இப்ப அனுராதபுரம் அங்கால கேண்டி எல்லாம் பெரிய ஏரியா இருக்கு, கோவில் இருக்கு. அதுல தமிழ் ஆக்களும் இருக்கு, முஸ்லீம் ஆக்களும் இருக்கு, பள்ளியும் கட்டு இருக்கு, கோவிலும் இருக்கு, இந்து கோவில் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அதுல சனம் எல்லாம் கிடைக்கல தானே, சனம் இருக்கணும். அப்ப இதே மாதிரி நாங்க இதுவும் அதே மாதிரிதான் இதுவும் நாம சனத்தை கலைக்கல, அது எங்களுக்கு இருக்கு, இது மட்டும் இருந்தா எங்களுக்கு காணும். அதுக்கு இது தீர்க்கணும் என்ன என்னோட தான் கதைக்கணும், இல்லை வேற ஆக்களோட கதைச்சு வீடு. என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம்னா, இப்ப என்னோட காட்டினுக்கு தானே, இப்ப சிஷ்டவியாருன்னு சொல்லி அவளும் சிஷ்டவியாருன்னு சொல்றாரு. எந்த காணி கொடுத்து எனக்கு அந்த முடி இருக்கிற அது நாம உடைக்க கூடாது, உடைக்க இயலாது. உடைச்சா அது வேற பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு இப்ப இந்த அரசாங்கம் இது கேக்குதான் இது செய்யணும். அது நான் நினைக்கையில செய்யணும் என்ன, இது இருக்கேக்கு செய்தாதான் நல்லது. அதாவது உங்களுடைய கருத்துப்படி அந்த விகாரை கட்டி இருக்கிற, அதாவது முடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு கணக்கு கொடுத்தா சரி, ஏனைய காணிகளை மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்படின்னா எங்க காணி மக்களுக்கு கொடுக்குறேன், அதை எனக்கு தருவணும். அதை தந்தேன்னா அதோட இது முடிஞ்சது. அதை விட நல்ல எந்த காணியும் நான் கொடுப்பேன். தமிழ்நாட்டிலே அந்த கோவில் செய்யறது என்ன, அதை விட நான் நேர எங்கிற காணியும் கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு கோவில் வேணாம், தமிழ்நாட்டில் செய்யட்டும். அதாவது நீங்க சரி, ஆளுநர் செயலகத்துல அந்த காணி உரிமையாளர்கள் தங்களோட காணி ஆவணங்களை வந்து கொடுத்ததாகவும், அதே நேரத்துல அவை வந்து ஒரு விண்ணப்பத்தை ஆளுநருக்கு சொல்லி இருக்கணும். அப்படி என்றா அதாவது பழைய, அதாவது நீங்கள் இப்ப எங்கட காணியில வந்து விகாரையை கட்டி இருக்கிறீங்க, ஆகவே பழைய விகாரை இருந்த காணியை வந்து தங்களுக்கு வழங்க சொல்லி வந்து அவை சொன்னதா வந்து ஆளுநர் செயலகம் வந்து குறிப்பிட்டு இருக்குது. இத நீங்கள் இந்த கருத்துக்கு என்ன சொல்றீங்க? அதுதான் இதுக்கு தீர்ப்பு. இதுதான் சொல்றதான் சரி, அதை கொடுத்துட்டு இதை எடுத்தா, அதாவது பழைய காணியை வந்து காணி உரிமையாளருக்கு இப்போ, அதாவது தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய விகாரினுடைய காணி உரிமையாளருக்கு கொடுத்துட்டு இந்த முடிக்குரிய பகுதியை மட்டும் வச்சுக்கொண்டு மிச்ச பகுதியை மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஆனா இன்னொரு திட்டம் இருந்ததாக வந்து பரவலாக பேசப்படுது. இந்த விகாரை அண்மித்து மிகப்பெரிய ஒரு பௌத்த சாசன நிலையங்கள், அதே நேரத்துல அதாவது பௌத்தர்கள் தங்கி இருக்கக்கூடிய யாத்திரிக விடுதிகள், இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் நடைமுறையில ஆரம்பிக்கப்பட இருப்பதாக வந்து சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? அது எனக்கு நேற்று தான் தெரியும். அப்படி இவே இல்லை ஒழிச்சுனா இந்த ராணுவரோட சேர்த்து எல்லாம் அந்த சிஐடி போட்ட மாதிரி ஒழிச்சுதான் இது இல்லைன்னா நடக்குது. எனக்கு ஒரு இதுவும் மாற இல்லை, அந்த சாமியினோட கதைக்கிறதும் இல்லை. இப்ப கேட்டடி நான் வவுனியாவில கண்டு கதைச்சா இதை பத்தி இல்லை. இவன் இப்ப வேற திட்டம் போட்டினும் என்ன மடக்கிறதுக்கு வேற இது ஒன்று. நான் அதுக்கு என்ன தெரிந்தேனே, இவன் இப்ப வந்தது நான் இப்ப வந்தால் என்ன இது மடக்கிறான். அவை ஒரு வேற ஒரு இந்த கூட்டம் கொண்டு வச்சு அப்படி செய்த. நான் அது கதைக்கு போய் நான் பேசாம இருந்தேன். அப்ப எப்படி என்னாலும் அவை அதை செய்யறது புள்ள. இப்ப எனக்கு நேற்று தான் தெரியும், வேறையா திருப்பி இன்னும் ஒரு மரங்கள் கட்டி ஆகல் தங்க வச்சு அப்படி இல்லைன்னு செய்ய போயிடுமா. எந்த இதுதான் இதுன்னா, இதுட்ட தீர்ப்பு வெறும் மட்டும் போராடணும், இல்லாட்டி இது சரி வராது. நீங்க கையை விட்டா அது நடக்காது. இதுக்கு சரியான தீர்ப்பு மட்டும் போராடினா. இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் எடுத்து சென்றிருக்கிறீங்களா? சிங்கள மக்களுக்கு நான் இதுல வந்த அப்புறம் சொல்றேன். அவர் வேற கதை சொல்றது, நாங்க உண்மை சொல்றது, அவர் போய் சொல்றாரு. நாங்க சொல்றோம் இது சனத்திட்ட காணி, இது சனங்க எங்க சனத்துக்கு தெரியாம இந்த வேலையில செய்யுது. இப்படி அவர் சொன்ன வேற இல்லை. நாங்க அது நேர்மையாக இது பார்க்கணும். நேர்மை இது நான் சொல்றதான் நேர்மை. இப்படி அது சனத்திட்ட காணின்னு தான் இவே கோவில் கட்டினும். கோவில் காணி இப்பயும் போய் பார்க்கணும், பக்கத்துல இருக்கு, அதுல கட்டாம இது ராணுவம் செய்த வேலை. அது செய்தது நேரு. நான் சொல்றேன், ஒருத்தருக்கு நான் பயந்தாள் இல்லை, எனக்கு நேரு சொல்லினா அவைக்கு கதைக்கணும்னு எங்க கதைக்கு தெரிந்தேன். அது சவேந்திர சில்லா தான் இது செய்து. ஒரு சவேந்திர சில்லாம் இன்னொருத்தர் இருந்து அவனுக்கு பேர் நான் மறந்துட்டேன். அவர் தான் அதுல பக்கத்துல ஆமியில வெளியூராக இருந்த பக்கத்து கேம்ப். இவே 2 பேர் தான் இது செய்தார். எதற்காக ராணுவத்திற்கு இந்த வேலை? ராணுவருக்கு தேவையில்லாத வேலை தான். இப்ப ராணுவம் செய்யணும். இப்ப ராணுவம் அந்த காலத்துல ராணுவம் என்னண்டா
ஏற்கனவே இந்த நாட்டுல வந்து இனப்பிரச்சனைன்றதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல இனங்களை பிரிச்சு வச்சிருக்குது. தமிழ் மக்கள் வந்து போராட தலைப்பட்டது. தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை அரசு மேற்கொள்ளிக்கதான் அரச இயந்திரத்துக்கு எதிராக வந்து தமிழ் மக்கள் போராட தலைப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் வந்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராட இல்லை. அந்த அரசனுடைய செயற்பாடுகளுக்கு எதிராகத்தான் தங்களுடைய நியாயப்பாடுகளை முன்வைத்து போராட தொடங்கினார்கள். இப்படி இருக்கேக்கு இப்படியான செயற்பாடுகள், அதாவது மக்களுடைய காணிகளை அபகரிச்சு இப்படியான விகாரைகளை கட்டேக்க மக்களுக்கு மேல மேல வெறுப்பு தானே வரும். அதெல்லாம் முந்தி சொன்ன மாதிரி இதுதான். அவே இப்படி அரசாங்க இந்த இராணுவ வேலை முடிஞ்சா இவைக்கு வேலை. அப்ப அவங்க பாக்குறது இராணுவ வேலையில இருக்கேக்கு இப்படி ஒரு வேலை செய்துட்டு அங்கத்தை ஆகட்டு அந்த இதை எடுக்கலாம், அவைக்கு ஆதரவு எடுக்கலாம். எடுத்தா பிறகு இவே ஆமியை விட்டுட்டு போனா இவே அரசியலுக்கு வரப்போறாங்க. அந்த அரசியலுக்கு வாரத்துக்கு வழிதான் இது. தேவையில்லாத இந்த கோவில் கட்டி பிரச்சனையை உருவாக்கி நான் இப்படி செய்தது தமிழர் அப்படித்தானே எல்லாக்கள் எனக்கு தெரியும் கதைக்கிறதுன்னு இப்படி தமிழர் இப்படி செய்யறாருன்னு சொல்றது. அதுல உண்மை ஒரு தடவை தெரியாது. இங்க நடக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நாம சொன்னா அதிலே மெரியணும். நாங்க பேஸ்புக்ல போட்டா எனக்கு 100 பேர் அதுல பேசி வரும், ஒரு 10 பேர் இதுதான் சரின்னு வரும். ஆனா நீங்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு கடந்து இந்த நிலத்துல வாழ்றீங்க. தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு நாடி துடிப்பும் உங்களுக்கு தெரியும். தமிழ் மக்கள் எப்படி இருக்கணும், எதை விரும்பினம் என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே தமிழ் மக்களுடைய இந்த போராட்ட நிலைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் தென்னிலங்கையில உரையாடி இருக்கிறீங்களா? தமிழாக்களோ சிங்களாக்களோ ஆறுனாலும் தன்னட்ட உரிமைக்காக வேண்டி போராடுவாங்க. இப்ப எங்களாக்களும் அங்க இருக்கு, சிங்களாக்களும் அப்படித்தானே. ஒரு சின்ன காரியம் இப்ப நாங்க பௌத்தர்னு சொன்னாலும் நாங்க கோவிலுக்கு ஒரு கொஞ்சம் பிடிச்சதுன்னா அப்புறம் அங்க தானம் கொடுக்குறாங்க. தானம் கொடுக்குறோம் எங்கட பௌத்தாக்கள் எங்களோட சண்டைக்கு வருவாங்க. அது மாதிரி இந்த ஆக்களும் அப்படி வரும். எங்களுக்கு தேவையில்லாத வேலையில் தேவையில்லை. இது இந்த சனங்கள் எத்தனோ வருஷம் 30 வருஷமா ஒரு சுதந்திரம் ஒன்றும் இல்லாமல் சும்மா இருந்தவங்க. இது ஆக்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்து அப்ப இப்ப வந்த நேரம் இப்ப சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன மதக்கு சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் என்ன? அது நீங்க எப்படி இது போராடிதான் இருக்கும். அதுதான் இந்த இதோட கழித்து நிப்பாடக்கூடாது. தொடர்ந்து போகணும். தொடர்ந்து போனாதான் நாரும் வருவினும். நாங்க விட்டு அது செய்யக்கூடாது. ஆனா அப்படி அவங்ககிட்ட காலம் போயிடும். அவர் 5 வருஷமா அவன் 5 வருஷம் முடிக்கிற மட்டும் இழுத்தண்டே போகும். இப்ப இருக்கிற காலத்துல நாங்க அது செய்வோம். அது எங்கட போல நாங்க விட்டுறாது. கொஞ்ச நாள் அப்படி 1 மாசம் 2 மாசம் நின்று இப்ப நான் பார்த்து நான் வவுனியாயிலே ஒரு போராட்டம் மாதிரி வச்சு பெரிய இது வச்சு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அங்க வவுனியாயில். இப்ப சும்மா போட் போட்டு 505 நாள் 5000 நாள் 10,000 நாள் போட் போட்டுருக்கு. ஒரு சனா மாதிரியில சும்மா கூடாரம் மடிச்சு சும்மா விட்டுருக்கு. அந்த இந்த காணாமல் போன காலத்தை இது அது மாதிரிதான் இது. அது தொடர்ந்து செய்யணும். நிப்பாட்டாம தொடர்ந்து செய்யாது இது சரிபடாது. ஆனால் நீங்கள் அந்த காணாமல் போனவர்கள் விடயத்துல இன்னொரு விடயத்தை நாங்கள் மனசுல வச்சிருக்கணும். அங்கே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த அவர்களுடைய உறவினர்கள் தான் அங்கே போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய தொழில் தங்களுடைய ஏனைய விடயங்களை விடுத்து ஒரு இடத்துல இருந்து தொடர்ச்சியாக போராடுறதுன்றது உண்மையில கடினமான காரியம். அது சில தடைகளை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த கருத்திலே முடன்மரம் ஒரு விடயத்தை நாங்கள் மேற்கொள்ளல. அது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொள்ளணும். அது ஆனா இந்த தையட்டி விகாரை தொடர்பாக நாங்கள் சில தேடுதல்களை மேற்கொள்ளல. பொதுவா சில கருத்துக்களும் உங்கள் மீது முன்வைக்கப்படுது. எப்படியாண்டா இப்ப தையட்டி விகாரம் வந்து எழுச்சி அடைஞ்சு வருமாக இருந்தால் நயினாதீவினுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும், அல்லது இங்கே வருகிற யாத்திரிகர்கள் வந்து அங்கே தங்களுடைய பாதையை கொஞ்சம் திருப்பி விடுவார்கள். உங்களுக்கும் தையட்டி விகாரையில் இருக்கிற விகாராதிபதிக்கும் இடையில சில முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்கிறது. என்ன நிலைமை? இந்த நயினாதீவின்னு சொல்ற புத்தர் வரலாறு இருக்கிற புத்தர் வந்த கோவில். அதுக்கு மாதிரி சனங்கள் போறதோ அது சனம் போனா பரவாயில்லை. அதுக்கு உங்க காலை நிப்பாரு. இப்ப நாங்க அந்த கடையில் மாதிரி இல்லை தானே, இந்த கருவாடு கடையில அப்படி அந்த கடைக்கு போனா இவங்களுக்கு போவோம், அடுத்த கடைக்கு போனா இதுலயும் கடையில் இருக்கு, இந்த தல்லாக்குரு விற்கிற கடையில் இருக்கு, அவன்கிட்ட கடைக்கு போனா இவனுக்கு போவோம், அவன்கிட்ட கடைக்கு இவனுக்கு போவோம். நாங்க அப்படி இல்லை. இப்ப நாகவியாருக்கு நயினாத்துக்கு வார சனம் எல்லாம் தாங்கிறது நாகவியாரையில். நாம எதுவும் கதைச்சினாங்க, நாங்க கதைக்கிறோம் ஒன்றும் கதைக்கிறோம். அதான் அப்படி வாரது. அது அவங்க கிடைக்கிறது அது என்ன நாம ஒன்றும் செய்யலாம்.
அப்ப ஆனால் அங்க ஒவ்வொரு போனாலும் விகாரைக்கு பின்புலத்திலும் ஆ. ஒரு அரசியல் தலைவருடைய நிலைப்பாடு இருக்கிறது இல்லையா? உதாரணமாக நாகவிகாரை என்றால், அதாவது நான் குறிப்பிடுகிற ஆரியகுலத்தில் இருக்கிற நாகவிகாரை என்றால் அது மஹிந்த ராஜபக்சனுடைய ஒரு பின்புலத்தில் இயங்குகிறது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விகாரைக்கும் சில அரசியல் பின்புலங்கள் இருக்கலாம் இல்லையா? இருக்கு. ம். அது எல்லாம் விகாரம் இருக்குது. அது அவன் இருக்கிற 5 வருஷம் மட்டும்தான். ம். அதுக்கு பிறகு அந்த சாமி மேல அவைய விட்டுறது. அடுத்த பக்கத்தால் எடுக்கணும்னா அந்த பக்கத்துக்கு போய் அது எடுக்கிறார். இந்த நயினாது சாமி அப்படி இல்லை, நயினாது கோயிலும் அப்படி இல்லை. ம். நயினாது சாமி, நயினாது கோயிலும் இந்த இருக்கிற தமிழ் மக்களோ சிங்கள ஆறுனாலும் சரி, இங்க இருக்கிற மக்களோட மட்டும்தான். ம். இங்க தமிழ் மக்கள் தான் கூட, தமிழ் மக்கள் தான் அவையோடு தான் நான் இருக்கிறபடியே வேறு ஆக்களோடு இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவையோடு இருக்கிறேன். அந்த நேரம் இருந்தனா இப்பயும் இருக்கு. சரி, நீங்கள் இப்படி சொல்லிக்க இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்னீங்க இந்த தையிட்டி விகாரை இப்ப முடி கட்டப்பட்டிருக்கிற அந்த தனியார் காணிய ஒருவேளை மக்கள், தமிழ் மக்கள் தாங்கள் வழிபாட்டுக்கு உட்படுத்துவதாக இருந்தால், தமிழ் மக்கள் அந்த தமிழ் பௌத்த அடையாளங்களை மீள ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் அதை கொடுத்து விடுவதாக என்ன நிலைப்பாடு? இதுவும் எனக்கு தேவையில்லை. நான் அந்த காணியை கொடுப்பேன். அந்த காணி கொடுத்து எனக்கு அதுவும் வேணா, தமிழ் மக்கள் செய்யறதுன்னா நான் இதை விட விருப்பப்படுறேன். அதுல ஒன்றும் இல்லை. புத்தரும் ஹிந்து, இந்து பௌத்தம் ரெண்டும் ஒரே இதுதான். அது நான் உண்மையா அது அப்படி செய்யறதுன்னா எனக்கு காணியும் தேவையில்லை. காணி மகள் குடும்பம் அந்த கோயிலையும் தமிழ் மக்கள் பார்க்கணும், முறை வேறு ஆக்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் பௌத்த அடையாளமாக நீங்க அதை கொடுப்பீங்க. அதே நேரத்துல உங்களுடைய முன்னைய திசவிகாரனுடைய அந்த காணியை உரிய காணி, தற்பொழுது காணி இல்லாமல் இருக்கின்ற அந்த தற்பொழுது இருக்கிற விகாரையினுடைய உரிமையாளர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. இப்படி தமிழ் பௌத்தம் பத்தி இதை விட நல்லது அதுதான். இப்ப நாம இருக்கிற விட அந்த வேலை என்ன, அதை விட நல்லது. சரி, இப்படி நாங்கள் உரையாடைகள் இந்த தமிழ் பௌத்தம்ன்றது வந்து இந்த நிலத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. தமிழர்களுடைய அநேகமானவர்கள் ஒரு பகுதியினர் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றி ஒழுகி இருக்கிறார்கள். இது பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட விடயமா இருக்குது. அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரமாக இருக்கட்டும், இந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு காலத்துல தமிழ் பௌத்தம் வந்து அதிகமாக வழக்கத்துல இருந்த ஒரு விடயம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், அதாவது திருகோணமலையில இருக்கக்கூடிய வெல்கம் விகாரையாக இருக்கட்டும், அல்லது இங்கே யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கக்கூடிய அதாவது தற்பொழுதும் காணப்படுகிற இந்த கந்தரோடை, இந்த பகுதிகள் எல்லாம் தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. பிற்காலத்துல வந்து இந்து சமயத்தினுடைய எழுச்சியின் காரணமாக இந்த தமிழ் பௌத்தம் வந்து மெல்ல மெல்ல அது செயலிழக்க தொடங்கியது என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்றோம். இப்படி இருக்கீங்கல்ல, மீள இந்த தமிழ் பௌத்த அடையாளங்களை பற்றி உரையாட வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு. ஏனென்றா அதை பற்றி உரையாடினாத்தான் இங்கே இருக்கின்ற அடையாளங்கள் வந்து தமிழர்களுடையது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து வரலாம். ஆனால் இன்றைக்கு நாட்டில பௌத்தத்தை சிங்கள மக்களோட தொடர்படுத்தி பார்க்கிற சிங்கள பௌத்தம் என்று சொல்ற ஒரு நிலைப்பாடு வந்து இன்னைக்கு அதிகமா இருக்குது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அது நான் சொல்றது, அது சிங்கள பௌத்தம் என்ன எந்த நாடிலே இந்த உலகத்திலேயோ ஸ்ரீலங்காயிலோ அப்படி இல்லை. இதை ஆகல் சும்மா போட்டது இந்த சிங்கள பௌத்தம் என்ன முந்திருந்து இந்த வாயிலால வந்த இதுதான் இந்த சிங்கள பௌத்தம். அப்படி சிங்கள பௌத்தம் என்ன நாங்க எப்படியும் சொல்ல இயலாது, சொல்ல கூடாது. இது தமிழ் மக்களுக்கும் வரையலாம், பௌத்தம் வரையலாம், இந்து வாக்களுக்கும் வரையலாம். இந்த இந்து, பௌத்தம், முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாம் எந்த சமயத்துக்கு நாங்க போயிடலாம். அப்ப நாங்க நேரு சொல்லல, இது உண்மையிலே நான் சொல்றது, இது உண்மையிலே இந்த தமிழ் மக்கள்கிட்ட கோவில் தான் இது, தமிழ் பௌத்த கோவில். இப்ப நாங்க சொல்றோம், இப்ப முந்தி இப்ப சொல்றது என்ன மாதிரின்னா, இப்ப சொல்றாங்க தமிழர் அங்க இந்தியா இருந்து இங்க வந்து கல் தோழியா வந்து என்னதானே அப்படித்தானே சொல்றது. அப்படி வந்த ஆக்கள் தான் இது அப்படின்னு எங்க ஆக்கள் சொல்றவங்க. முந்தின ஆக்கள் இப்ப இல்லை, முந்தி பழைய ஆக்கள் அப்படி சொல்றது, அப்படிதான் இருந்தது. அப்ப அப்படி இருந்தது. இப்ப நாங்க சொல்றது அந்த ராட்ச ஆக்கள் இருந்துதான் முன்னு. அது கோயில், அது உண்மை. புறால் தேவர், புறால் நாகர். இப்ப நாங்க நைனாடு என்ன சொல்றது, நாகதீபம், மணிநாக தீபம். இந்த பாம்போட சேர்ந்த பாம்புன்னா அந்த, அதாவது இயக்கர் நாகர் என்று சொல்லப்படுகிற 2 மூதாதையர்கள் தான் இந்த நாட்டினுடைய ஆதிகால குடிகள் என்று சொல்லி கருதப்படுது. அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கு நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் மட்டக்களப்பு மான்மியம் கூட ஒரு விடயத்தை பேசுகிறது, இயக்கரும் நாகரும் கலந்து நகர் எல்லாம் பரவினார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற விடயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்லின. அரசாங்கமே செய்திருக்கு நாகர் தான் இந்த வடமானத்திலே. அப்ப நாகர் என்ன, இப்ப நாங்க பார்க்கணும், இவர் எங்க இருந்து இந்த தமிழாக்கள் வந்தது நாங்க முதல் பார்க்கணும் தானே.
எனக்கு தெரிஞ்ச அளவு நான் அவ்வளோ பெருசாக படிக்க இல்லை நான் அவ்வளோ பெருசாக படிக்க இல்லை. என்னாலும் எங்களுக்கு விளங்குது, எங்களுக்கு புத்தி இருக்கு. அப்போ அதில் நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ இதில் இருக்கு நாகர் ஆக்கள் தானே, இப்பயும் இருக்குதானே நாகர் ஆக்கள்கிட்ட பேர் இருக்கிற ஆக்கள் இந்த தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. நாகம்மா, நாகமுத்து, நாகலிங்கம் அப்படி வந்து இருக்குது. அப்ப இவங்க அந்த பரம்பரை இந்த பழைய ஆக்கள். இப்ப நாங்க சொல்லிடாது, இப்போ நாங்க தான் பெரிய இது. இந்த நாடுலயும் எல்லா நாடுகள்ல இருக்கிறது. இப்ப அமெரிக்கா வெள்ளக்காரன் இல்ல, அமெரிக்கா இந்த ரெட் இண்டியன் அவையில தான் அமெரிக்கா. அமெரிக்காவில யாரு அமெரிக்கா தேடி பிடிச்சது யாரு? கொலம்பஸ். நாங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க ஒரு படம் ஒன்று காட்டுறவங்க, அந்த படத்திலே பார்த்தா அதுல கொலம்பஸ் இல்லை, கொலம்பஸ் தேடினது அங்க தேடி பிடிச்ச இவ ரெட் இண்டியன்கார். அவங்க நாடுல இப்ப அவே இல்லை. அது கொஞ்சம் இருக்கிறார்கள், இப்ப இல்லாம பண்ணி இருக்கிறாங்க. இவ வெள்ளக்காரர் இருக்கும். ஆஸ்திரேலியாவும் அப்படித்தான். ஆஸ்திரேலியாவிலும் பழையாக்கள் கொஞ்சம் பேர் தான், அவங்கள்ட்ட தான் அந்த நாடு. இப்ப புதுசா வந்து இவைய பிடிச்சி தங்குற நாடு இருக்கு. அதே மாதிரி இதுவும் இருக்கிற. இது உண்மையான கதை சொல்றதுக்கு நாங்க ஒருத்தருக்கும் பயப்படுறது அப்படிதான். இப்படி இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த தமிழ் பௌத்தம் பற்றி உரையாடைக்குள்ள 80களில் பேராசிரியர் இந்திரபாலா தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள், தமிழ் பௌத்தம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த விடயங்களை பேசி கட்டுரைகளை எல்லாம் பத்திரிகைகள்ல வந்து எழுதியிருந்தவர். ஆனா அந்த நேரத்துல சிங்கள மக்கள் அதை வரவேற்றிருந்தது. ஆனா சில தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்கள் வந்து அவரை சிங்களபாலா, இந்திரபாலாவை சிங்களபாலான்னு சொல்லி கூட குறிப்பிட்டதாக வந்து நான் வாசிச்சறிஞ்சிருக்கேன். ஆனா இன்றைக்கு நிலைமை மாறி இருக்குது. இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழ் பௌத்த அடையாளங்களை பற்றி பேச தலைப்படினும், அதை பற்றி கதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்படி இருக்கேக்கல சிங்கள மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுவினும்? தெற்கில இந்த தமிழ் பௌத்தத்தை இன்றைக்கு வடக்கில தமிழ் மக்கள் உரையாட தலைப்படுகிற போது, அந்த விடயங்களை அவர்கள் பேச தலைப்படுகிற போது இதை சிங்கள மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அவர்களிடத்துல இந்த தமிழ் பௌத்தம் சார்ந்த புரிந்துணர்வு இருக்கிறதா? இப்ப நீங்க சொல்லும் மாதிரி சில பேர் இருக்கிறோம், இது சிங்கள பௌத்த நாடுன்னு சொல்லி. இப்ப அது முந்தினாங்க. இப்ப ஆக நாங்க சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப இப்ப எங்கட சனத்திலே இப்ப இருக்கிறாங்க. இது தமிழ்நாக்களும் இருந்த தமிழ் பௌத்தரும் இங்கே இருந்திருக்கிறார்கள். என்ன இப்ப வர இந்த இப்ப இருக்கிற இந்த பொடியல்ல இருக்கா பொடி இப்ப வர ஒரு 30-40 வயசு ஆகிறதுலாம் தெரியும். இப்படி சிங்கள இல்லை தமிழ் பௌத்தர் இருந்தேன்னு. அப்ப அது அந்த முந்தியன்னு அந்த உள்ளுக்கு அது சொல்லி சொல்லி மந்திரம் மாதிரி அது சிங்கள பௌத்தர் அதே இருக்கு போலே, அதே இருக்குமா, அதுதான் இருக்கு போலையே. மற்றபடி நாங்கள் திருப்பி அதை நிப்பாடி பார்க்கணும். திருப்பி என்ன மாதிரி இது தமிழ் பௌத்தர் இருக்கு இல்லையா? நான் முந்தின காலத்தில் இந்த எல்டிடி நீக்கி அவர்கிட்ட வீடியோ ஒரு இது ஒன்று பார்த்து நான் அதில் இருக்கு கந்தரகுடை எல்லாம் இப்படி காட்டுற கந்தரகுடை அந்த கோவிலெல்லாம் காட்டி போட்டு அவங்க சொல்ற இல்லை, அதில் சொல்ல இல்லை இது எல்லாம் உடைக்கோணும் அப்படின்னு சொல்ல இல்லை, அதில் சொல்லியிருக்கேன்னு தெரியும். இது எல்லாம் தமிழ் பௌத்தத்தை இதுகள் தான், இது தமிழ் பௌத்தர் தான் இந்த கோவில் எல்லாம் கட்டியிருக்கு, அந்த நேரம் அப்படி இருந்தேன்னு சொல்லி. அப்போ அதில் எங்களுக்கு தெரிந்தானே அதை அப்படி காட்டிக்கு. இப்போ எல்டிடி இப்படி பௌத்த விரோதம் என்ன, பௌத்த விரோதம் சிங்கள கதை இல்லை, பௌத்த விரோதம் என்ன அந்த கோவில் இப்பயும் இருக்குதானே, இல்லாட்டி இல்லை அது இல்லாமல் இருக்கணும். அது இப்பயும் இருக்கு, நெடுந்துவிலையும் இருக்கு, எல்லா இடம் இந்த இதுகள் இருக்குதான். இப்போ இன்னும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குதானே. அதுகள் உடைச்சிருக்குதானே, அதுகள் உடைச்சது நான் முந்தின்னு சொல்லியிருக்கிறேன். ஆறு செய்தேன்னு அப்போ முந்தின்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் எல்டிடி இது செய்யலைன்னு எனக்கு தெரியும். அது ஆகாது இதே தெரியாமல் இருக்கு. ஆகாது அவை சொல்ல எல்லாம் எல்டிடி, எல்லாம் தமிழாக்கள் முழுக்க எல்டிடி அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆகாக அதுதான் தெரியும். அப்படி இல்லை, இதுதான் எல்டிடி செய்து நல்லதும் இருக்கு, புலையும் இருக்கு. புலையல்னா அது கொஞ்சம் அதுவும் இருக்கு, நல்லது கூட இருக்கு. நல்லது கூட இருக்குன்னா இப்போ நாங்கள் போய் அங்கே பார்க்கணும். எங்கள் முல்லைத்தீவில் போனால் எவ்வளோ நல்ல வேலையெல்லாம் செய்திருக்காங்க. எத்தனை காணிகளில் எத்தனை ஏக்கர், ஒரு 50 ஏக்கர் ஒரு மரங்கள் இதுகள் எல்லாம் நட்டு எந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுகளெல்லாம் இவைக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் இது அழிக்க வந்ததுன்னு தான். சிங்களாக்கள் நினைக்கிறது தமிழாக்கள் எங்களை அழிக்க வந்தார்கள். தமிழாக்கள் சில பேர் இருக்கிறாங்க, பழையாக்கள் சிங்களாக்கள் வந்திருக்கு தமிழாக்கள் அழிக்கிறதுக்கு. அது மக்கள்லே ஒரு அழிப்புமே ஒரு இதுவும் ஒன்றும் இல்லை. இது எல்லாம் இவங்கள் அரசியல் போடுற இது கூத்துகள் தான். நாங்கள் இறுதியாக தையிட்டி விடயத்துக்கு வந்தால்
என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு காலம் கிட்டத்தட்ட எடுக்கும் நாங்கள் இந்த விடயங்களை ஒரு தீர்வுக்கு கொண்டு செல்வதாக இருந்தால், இந்த இடத்திலே இராணுவம் தன்னுடைய அந்த பங்களிப்பில இருந்து, அதாவது இந்த இந்த விடயங்கள் இராணுவத்தினுடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அப்படியானால் இராணுவம் இதுல இருந்து வெளியேற வேண்டுமா, இது யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடுகள்? இராணுவர் உண்மையிலே இராணுவர் அது வெளியேறணும். கோவில் பாதுகாக்கிறது வேற, கோவில் உள்ளுக்கு இருந்த இப்போ இங்கே இராணுவர் இருக்கணும், நேவி இருக்கணும். இங்கே அது இருக்கு, அங்கால கோவிலுக்குள்ளுக்கு இல்லை, அவே வெளியே தான் இருக்கணும். கோவில் உள்ளுக்கு கோவில் இதுக்கு இராணுவம் தேவையில்லை, இப்போ தேவையில்லை, முந்தைய தேவை. இப்போ தேவையில்லைன்னா அவைக்கு இப்போ உணவுகள் அதுகள் எல்லாம் இல்லை தானே, இராணுவம் போனால் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லை. இப்போ எங்களை போல ஆக்கள் இங்கே இருக்கிற தமிழ் சனம் இந்து சனத்தை பிடிச்சி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா எங்கே கொடுக்குறது. அதே மாதிரி நாங்கள் அவையோட அப்படி இருந்ததுன்னா அது அந்த தமிழ்நாடு மக்கள் தருவாங்க. அப்போ அது இராணுவர் உண்மையிலே அது கோவில் உள்ளுக்கு இருக்க தேவை, அவே வெளியால் போகணும். அங்கேருந்து பார்க்கலாம் தானே இல்லை. இப்போ எங்களுக்கு பலாலியிலேருந்து தானம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, கேகேஸ்லேருந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவைக்கும் அந்த இடங்கள்லேருந்து அப்படி கொடுக்கலாம். அவ்வளோ அந்த இராணுவர் இப்போ அனுப்பின இராணுவர் தான் திருப்பி போட்டது. முதல் இராணுவர் போன அப்புறம் திருப்பி அந்த சாமி இப்போ இருக்கிறவர் வேணும்னு எடுத்து. சரி, இந்த விடயத்துல ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேணும் நினைக்கிறீங்க? ஏனென்றா ஜனாதிபதி சொல்றார், ஒரு இனபேதமற்ற மதபேதமற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேணும். அண்மையில யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு போய் குருநாகல்ல உரையாடைக்க கூட சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னை நம்ப தொடங்குகிற போது அந்த மக்களுக்கு நியாயமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல மறைமுகமான இன்னும் ஒரு கருத்தும் பேசப்படுது. திசவிகாரை தொடர்பாக தமிழ் மக்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஜனாதிபதி எடுத்தால் அது தெற்கிலே கலவரங்களை உண்டு பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய ஏனைய அரசியல் தலைவர்கள் அதை மாறாக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்குது. இந்த இடத்துல ஜனாதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்ப இங்க ஜனாதிபதி சொன்னதான் இப்படி இதெல்லாம் தீர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வேற வேதம் இப்ப இல்லை, வேற முதல். இப்ப சந்திரிகா என்ன மாதிரி இதே கதை சொல்லி தான் வந்தது. அப்போ பிரேமதாசா வந்ததும் அப்படித்தான், மஹிந்த ராஜபக்சா வந்ததும் அப்படித்தான். மற்றவர் அதை விட நல்லவர் தான் யார், மைத்ரிபால சிறிசேனா. இது அவ்வளோ பேரும் இவரும் எல்லாம் அந்த கதை சொல்லி தான் வந்தது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாம் இப்படி செய்யணும், நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். அவங்கள் வேற மட்டும்தான் என்ன, இவங்கள் இந்த தமிழாக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவங்கள் உள்ளுக்கு அது செய்யணும்னு இருக்கு. என்றாலும் இவே அது செய்தா திருப்பிவே அந்த ஆட்சிக்கு பெறையில இவே ஆட்சி பெரிய சனத்தை விட அவங்கள ஆட்சிகள் தான் அவைக்கு தேவையில்லையே, சனம் இல்லை. அது கைவிடும் தான் இவை பார்த்துட்டு இருக்கு. அதை கதை இல்லை. இது இப்படி கொடுத்தாங்க கொடுக்க மாட்டாங்க, போட்டு இல்லை, அடுத்த முறை போட்டு இல்லை. இங்கே தமிழ் மக்களுக்கு சார்பாக தீர்வுகளை கொடுத்தால் தெற்கிலே அவர்களுக்கு வாக்குகள் விழாது. இதுக்கு போகணும்னா இது கொடுக்குறதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இது என்ன செய்யணும்னு அரசியல்கிட்ட கேட்டுட்டு சனத்துல ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒன்று வைக்கணும். இதுக்கு விருப்பமா இல்லையா நான் நினைக்கிற அளவில் இது முக்காவாசி ஆக்கள் விருப்பம். இப்போ சண்டைக்கு ஆக்கள் விருப்பம் இல்லை. இப்போ இருக்கிற ஆக்கள் அப்படி இல்லை, முந்தி நிற்கிற ஆக்கள் தான் அப்படி தான் செய்யணும்படி. மற்றபடி யாரும் நம்பி வேலை செய்யக்கூடாது. அவே இருக்கிற காலத்தில் ஒரே இதுதான் போராட்டி எடுக்கணும்படி சும்மா இருக்கிறேன். இந்த ஆக்களோட பிரச்சனை பட்டு போடுறாரு இல்லை, நாங்கள் எங்கட இது எடுக்கணும் தானே, அதுக்கு அது செய்யணும்படி. மற்றபடி இது தொடர்ந்து அப்படி இருக்கணும். இது எங்காக வேணும் இல்லாட்டி இஞ்சி வரக்கூடாது, யாருன்னு சரி. இப்போ அவர் சொல்கிறாரு கணப்பு இதுகள் இருக்கு, இவங்கள் இல்லாமல் இப்போ நாங்கள் உடனே மறக்கிறதானே. சிங்களாக்கள் இருக்குது, ஒரு கிழமையோடு சரிக்காது மறக்கிறது. தமிழாக்கள்லையும் அது இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ என்ன தெரியுமா, இப்போ நான் இது நீங்கள் போடுவீங்க, அதை போட்டாலும் என்ன வருவேன் நான் ஒருத்தருக்கும் பயந்து. நான் நேற்று அப்படி சொன்னேன். நான் இப்போ மஹிந்த ராஜபக்சா 5 வருஷம் அந்த முதல் 5 6 பிறகு 5 வருஷம் எடுத்தவர் தானே. அப்போ யுத்தம் செய்கிறதுக்கு 6 இந்த யுத்தத்துக்கு 6 தள்ளினது மஹிந்த ராஜபக்சாவை தள்ளினதை முன்னுக்கு தள்ளினதை செய்யன்னு சொல்லி யார் செய்தது? ஜேபி.
அனுரகுமார அனுர திசாநாயக் அவர் தான் தள்ளினது. இது அவை தான் எல்லாம் தள்ளி எல்லாக்கள் அவை அந்த நேரம் உங்களுக்கு தெரியணும். அது ஆறு இந்த இதுக்கு தள்ளினது. இப்போ அதே மாதிரி செய்துட்டு இப்படி தள்ளி இப்போ திருப்பி இங்கே வந்து பிறவாக இருந்த நான் ஊருக்கு போய் சொல்லின்னு கதை சொல்லி ஆக்கள் என்ன எனக்கு. அப்போ இவங்க உடுப்பு இல்லாமல் போனது உடுப்பு போட்டுண்டா போய் அங்கே கதைச்சது. இவைய உள்ளுக்கு இது இல்லையா. முதல் நாங்கள் தான் இது செய்த இதால் தான் இந்த சனியன் எல்லாம் வந்ததுன்னு தெரியாது. ஆனால் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் அரசியல் முதிர்ச்சி அற்றவராக இருந்தார், அப்பொழுது அரசியல் முதிர்ச்சி அற்றவராக இருந்தார் என்று சொல்லியும் இப்பொழுது அது NPP-யாக மாறி இருக்கிறது, கொள்கைகள் மாறி இருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து பேசுகிறார்கள். அந்த சொல்றதே நீ காடு மாறினா புள்ளி மாறாது. காடு மாற்றி நான் வேற காடுக்கு போகிறேன் என்ன புள்ளி. அப்படியானால் இன்றைக்கு தமிழ் மக்களிலே ஜனாதிபதியை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன? இப்படி அவருக்கு நான் சொல்றேன், இப்படி அவருக்கு இருக்காது செய்யணும். இந்த வார அவர் பேருக்கும் இது செய்யணும் என்று இருக்கு. செய்யணும் என்ன அதுக்கு அது வேற மட்டும் செய்யணும் என்று இருக்கு. புறா வந்த அப்புறம் அவர் இருந்து இனி அதுக்கு புறா அந்த தகுதி வந்த உடனே இவை பார்க்கறது இனி நான் இது செய்தா எனக்கு அடுத்த முறை வரையிலாது. அப்படியானால் இந்த ஜனாதிபதியையும் தமிழ் மக்கள் நம்ப முடியாது என்கிறீர்களா? நான் ஒரு அரசியலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாது மற்ற ஆக்கள் நம்ப முடியும். நான் கடைசி வரை நம்புறேன். ஏன்னா அவங்க இதுக்கு வந்தவுடனே மாற்றம் வேற முதல் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. புறா மாற்றம் நான் நம்ப மாட்டேன். தமிழ் மக்கள் நம்புறதோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. எந்த அரசியலும் நான் நம்புறேன். மிக்க நன்றி. இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை உரையாடி இருக்கிறோம். திசவிகாரையிலே ஆரம்பித்து தமிழ் பௌத்தம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை பேசி இருக்கிறோம். தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள், அது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் சார்ந்த சில விடயங்களை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி இந்த சந்தர்ப்பத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கு. நன்றி, வணக்கம்.